மோனி என்ன பண்ணிகிட்ருக்க? ஆ எதையோ பண்ணுறேன்ல, என்ன வரைஞ்சிட்ருக்கான்னு கேட்டேன். ம் படிக்கிறியா? எல்கேஜியா? இந்த வயசுல எல்கேஜியா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காமெடியாக இருக்கு பேசுகிறது. எல்கேஜியா? என்ன செய்ய போகிறேன்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொன்னால் தானே தெரியும். நீ பாட்டுன்னு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தா எப்படி? சொல்லு. ம் ம் பேர் மறந்து போச்சா? பேர் மறந்துட்டு என்னத்த செய்கிறீ நீ? ஒன்றும் புரியல எனக்கு. பேப்பரு ஃப்ளவர் வாலா? ஆ பேப்பர் வால். இது பக்கத்தில் இருக்கிறது வந்து எங்கள் பையன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் நான். தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. என்ன வரைஞ்சிட்ருக்க? இதை கட் பண்ணுற. என்ன தான் செய்கிறேன்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங் பார்க்காத ஃபினிஷிங் பாரு. ஓகே ஓகே ஓகே. வாங்க மோனிகிட்ட வந்து கிளாஸ் எடுத்துக்குங்க, வரைஞ்சி கற்றுக்குங்க. பாருங்கள், நான் எதுவும் கிண்டல் பண்ணல. கட்டமாக கோடு போட்டு அதை கட் பண்ணிட்டுருக்க. இப்போ என்ன பண்ண போகிற? ம் என்ன பண்ண போகிற இப்போ? பாருடா தர்ஷினே, உன் அம்மா என்ன செய்ய போகிறான்னு பார்க்கலாம் வா. நீ சொல்லுடா. உன் அம்மா நல்லா செய்வாங்களா? கையெழுத்து பேசு. என்ன செய்வாங்க? ம் தெரில. என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரில. ஏற்கனவே எதனா செஞ்சு கொடுத்துருக்காங்களா இதுமாரியே? ஆ செஞ்சு இது நான் சின்ன வயசில் ஏதோ கப்பல் செய்வேன் அதுமாரி செஞ்சுனுக்கிறேன். நான் கப்பல் செய்வேன் அதுமாரி தான். கத்தி கப்பல்லாம் செய்வேன் தெரியுமா? கத்தி கப்பல் செய்வேன், சாதா கப்பல் செய்வேன், கேமரா செய்வேன். எத்தனை செய்யணும் இதுமாரி? நம்ம இஷ்டம். ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா? கட் பண்ணிட்டு போயிடாதீங்க. என்ன தான் செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? பார்த்துட்டு என்ன எதுன்ட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மோனிக்கு எப்படி ஒரு டேலண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? என்னடா இது மொக்கையாக இருக்கேன்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டு போயிடாதீங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்களே பார்த்து சொல்லுங்கள். ஓகேங்களா? நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வேறு என்ன செய்ய சொல்கிறீங்கன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது நாங்கள் செஞ்சு வீடியோ போடுறோம். நல்லா இருக்கா இல்லையான்ட்டு சொல்லுங்கள். இதுமாரி ஒரு நம்ம விருப்பம் எத்தனை செஞ்சுக்கணுமோ அதை செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீட்டை கூட அழகாக டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
வந்து நிறைய டிப்ஸ் இந்த மாதிரி நம்ம சேனலில் வந்து அதிகமாக வரும். ஓகேவா? நம்ம சேனலில் இதுமாரி நிறைய டிப்ஸ் வரும். இனிமேல் வந்து இந்த மாதிரி பூ டிசைனு உங்கள் வீட்டுக்கு வேணும்னா கூட சொல்லுங்கள், செஞ்சு தரோம். இப்போ வந்து ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதிலே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த பூ வந்து இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம நல்லா டெக்கரேஷன் அதுமாரி கொடுத்தோம்னாவே நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மோனிக்கு டேலண்ட்டை நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் கூட செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? நம்ம கலர் சேட் இருக்குங்களே, அது இருந்துச்சுனாவே நம்மளே கூட வீட்டிலே கூட ட்ரை பண்ணலாம். எல்லாருமே செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம மோனிக்குன்னு தனியாக டிஃப்ரெண்ட்டாக இன்னும் ஒரு புத்திசாலித்தனம் இருக்குன்ட்டு அதை பார்ப்போம் வாங்க. டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் அப்படி பார்க்குற, முறைக்காத வேலையை பாரு. என்னடா சொல்கிறேன்? அப்படின்னா நான் தான் அது நெக்ஸ்ட்டு நான் செய்ய போகிறேன் பாரு, என்ன டேலண்ட் இருக்குன்ட்டு. நான் வந்து என்ன செய்ய போகிறேன்ட்டு அதை உனக்கு தான் தெரியும்லடா. கொடி தானே, கொடி செய்வேன். கொடி செஞ்சுட்டு அதை வந்து அந்த கொடியை எப்படி ஏற்றணும் அப்படின்னு பேப்பர்லேயே உங்களுக்கு நான் கயிறு கட்டி தான் ஏற்றணும். அது பேப்பரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். நீ பாருங்கள், சிசரில் இதுமாரி கட் பண்ணிவிட்டு பூ மாதிரி அது ஒரு கெச்சில் வந்து கோடு மாரி போட்டுடணும். கோடு மாரி போட்டுட்டு அது எப்படி செய்யலாம் பாருங்கள். மோனி வந்து லாஸ்ட்டாக வந்து ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? சூப்பராக இருக்கும், நீங்கள் பாருங்கள். இதேமாரி நம்ம எத்தனை பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கோமோ அத்தனையும் அதுமாரி டிசைனிங் அந்த கோடு மாரி போட்டு அதுமாரி பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ பேப்பரில் அந்த டிசைன் எல்லாம் கொடுத்தாச்சிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டை எடுத்துகிட்டு அதில் இதுமாரி ரவுண்டாக ஒரு ஷேப் மாரி ஒன்று போட்டுக்கணும். பென்சில் இதுமாரி வரைஞ்சிட்டு அதை சிசரில் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், மோனிக்கும் இது தனித்திறமை இருக்குது. பாருங்கள் எப்படியெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம சிசரில் அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அட்டை கட் பண்ணலாங்களா, அது வந்து இப்போ அது உள்ள ரவுண்ட் ஷேப்பை எடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ வந்து பூ டிசைன் இதில் இப்போ எப்படி பண்ணுறோம் பாருங்கள். இந்த மாதிரி ஃபெவிக்கல் போட்டு இதுமாரி ஒட்டிக்கணும். ஒரு பேப்பர் நம்ம செஞ்சுமே பூ டிசைன் அது ஒன்று ஒன்றா இதுமாரி செஞ்சுக்கணும்.
2 பூ ஒட்டியாச்சு. பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூ டிசைன் இருக்குல்ல, அதில் ஃபெவிகால் கொஞ்சம் லைட்டாக விட்டு அந்த ஸ்டோன் இருக்குது அதில் எடுத்து ஒட்டி விடணும். சிரிப்பு இதுதாங்க இருக்கிறதுலே கஷ்டமான மெத்தடு. கஷ்டமான மெத்தட் அதான் வந்து மணிக்கு கஷ்டமான மெத்தட் தான். இந்த ஒர்க்கெல்லாம் வந்து மீதி ஒர்க்கெல்லாம் செய்கிறானா இது தெரில நேக்கு உனக்கு. இப்போ கூட நான் வட்டி தரேன். அவ்வளோதான், இந்த மாதிரி ஒட்டிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பூ டிசைனுக்கும் ஸ்டோன் ஒட்டியாச்சு. எல்லாம் பூ டிசைனுக்கும் ஸ்டோன் ஒட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி அதை ஓட்டுறதுன்னு பார்க்கலாம்.
நேரத்தில் உக்காந்து வரீங்க பார்த்தா பையா பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரவுண்ட் ஷேப் அந்த அட்டை இருக்குங்களா, அதில் நம்ம ஒரு ஒரு பூவாக எடுத்து அதில் ஒட்டிக்கணும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து ஒட்டிக்கணும். ஃபுல்லாக ஒட்டியாச்சு பாருங்கள், எப்படி இருக்குது, ஒரு பூ மாதிரி இருக்குங்களா. நம்ம செலவு பண்ணி வெளியே வாங்கவே வேண்டாம், அழகாக வீட்லேயே ரெடி பண்ணி நம்ம வீடு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி டேலண்ட்டெல்லாம் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க வந்து இந்த மாதிரி டேலண்ட்டெல்லாம் வந்து வர வச்சுக்கோங்க. என்ன மாதிரி பாருங்கள், மோனி மாரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இதுமாரி டேலண்ட் வர வச்சுக்கின்னு வீட்லேயே பசங்களுக்கு ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுத்து அனுப்புங்க. அப்படின்னா வீட்லேயே கூட நம்ம டெக்கரேஷன் பண்ணி மாட்டி வச்சுக்கலாம். ஓகேங்களா, அழகாக இருக்கும் வீட்டில். நான் இனி இதை தான் பண்ண போகிறேன். பட் பார்த்தீங்கன்னா இப்போ கீழே அந்த இது மாதிரி இருக்குங்களா, கீழே இல்லை, கீழே அந்த கோடு மாதிரி இருக்குங்களா, அதுலேயும் அந்த பூ டிசைன் ஒட்டிக்கணும். ஒட்டிட்டா அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கியோ நான் லோக்கல், நான் பக்கா லோக்கல்னு தெரிஞ்சு விட பார்த்துக்கலாமா? ஆமாம், அப்படி தான் பேசுவேன் லோக்கலெல்லாம். அண்ணா நீ என்ன பெரிய சிட்டிலேருந்து வந்துட்டியா? டானா? டானா நீயா? டண்டானா காட்டான் வச்சுக்காத வேறு மாதிரி. நான் அதுக்கு மேலே ஆள், நீ செப்ப தம்மா துண்டு டம்ம கோழி. நீ ஃபோன் ஊதிட்டு போயினே இருப்பேன் உன்னே. கடவுளே, பயந்தாங்கோழி. ஃபினிஷிங் இரு நிறைய வேலை இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபினிஷிங் டச் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு பூ மாதிரி இருக்குங்களா, மூக்கில் மாட்டிக்கோ. எப்படி இருக்கு சொல்லு, கமெண்ட்ல சொல்லுங்க. இதே கலராக நம்ம பூ வந்து கலர் அடிச்சு நம்ம கொடுத்துருந்தோமா அதிகமாக இருந்திருக்கும். நீ வந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கலர் சாட் வாங்கி கொடுத்தா கரெக்டாக அது கலராக நம்ம கட் பண்ணி அருமையாக நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது சிம்பிள் மெத்தட் தான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அழகாக இருக்குங்களா. நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, சரி, இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே போல் ஒரு பூ டிசைன் பார்க்கலாம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, சுந்தரமோனி லைஃப் ஸ்டைல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே.